ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய சின்ன ஒரு ரிவ்யூவாக பார்த்துருவோம். ஓகேங்களா, அது வந்து என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்குது, என்னென்ன ஆப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துருவோம். இது எப்படி நம்ம பை பண்ணுறது, இது டெபாசிட் அமௌண்ட் ஏதாவது கட்டணுமா, இது ஒரு பிளானோடைய காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து அந்த பிளானோடைய ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம். அது நம்ம யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் வேல்யூவாகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செட்டாப் பாக்ஸையும் ரிமோட்டையும் ஒரு சின்ன குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஜஸ்ட் வந்து ஷார்ட்கட் கீ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது ரிமோட் வந்து இந்த அளவு இந்த சைஸ் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இதோடைய ஷார்ட்கட் கீ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹாட் ஸ்டார், அப்புறம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சில ஷார்ட்கட் கீ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜியோ டிவி ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு டிவி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, டிவி சேனல்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இது வந்து செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன எல்இடி லைட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. கிரீன் கலர் எரிஞ்சிட்டு இருக்கும். ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெட் கலர் லைட் ஆகிடும். மற்றபடி இதில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, இதில் சைட்லையுமே எதுவுமே இருக்காது. போர்ட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் போர்ட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூஎஸ்பி போடுற மாதிரி, அதாவது பென் டிரைவ் ஏதாவது போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக வந்து மொத்தம் 5 போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் நிறைய போர்ட்ஸ்லாம் இருக்காது, 5 போர்ட்ஸ் தான் இதில் இருக்கும். பின்னாடிலாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த பழைய பின் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது RCA கேபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேபிள்லாம் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு அந்த மாதிரி டிவி வச்சுருக்கிறவங்க, பழைய டிவி வச்சுருவங்க எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா HDMI கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கிக்கணும். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இது ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா, ஓகே. ஓவராலாக ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி தான் வரும். அவங்களுடைய ஹோம் பேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அவங்களுடைய ஆடு அந்த மாதிரிலாம் ப்ளேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணோடனே அவங்களுடைய என்டர் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, கீழே வந்தீங்கன்னா ஜியோ டிவி ப்ளஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து டிவி சேனல்ஸ்லாம் பார்த்துக்கிறது. ஜியோ சினிமா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா OTT ஆப்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஆப்பில் வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலாக வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஒரு சிலதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ மேலே போனீங்க அப்படின்னா ஜியோ செட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா ரிமோட் வந்து பேர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதோடைய பேட்டரி ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இது வந்து ஆண்ட்ராய்டு மாதிரி தான். ஓகேங்களா, இதை வந்து ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் செட்டிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அபவுட்லேயே வந்து எல்லாமே காட்டும். சாஃப்ட்வேர் அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே இதில் காட்டும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் என்ன நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை நெட்வொர்க் காட்டும். நம்ம வந்து ஆக்டில் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆக்ட் எந்த ஃபைபர் நெட்டில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஜியோ ஃபைபர் இருக்குது, ஜியோ ஏர் ஃபைபர் வச்சுருக்கோம், ஆக்டிவ் இருக்குது. ஓகேங்களா, இது 3லையுமே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட இன்டர்நெட் ஸ்பீட்லாம் வந்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜியோ நெட் வெலாசிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆக்ட் வந்து போட்டிருக்கோம் 100 Mbps. சும்மா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்பீடு எல்லா டீட்டெயிலும் காட்டும். நீங்கள் வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த செட்டாப் பாக்ஸை இன்டர்நெட் கேபிள் மூலிமாவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனால எந்த விஷயம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக காட்டும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஸ்பீடு வந்து 92 இருக்குது, அப்லோட் வந்து 90 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெளியே வந்துடுவோம். நீங்கள் டேட்டு அப்புறம் இந்த டிஸ்பிளே இதெல்லாமே செட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத்தில் கூட நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆடு ப்ளூடூத் அக்சசரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வைஃபை இருக்குது பார்த்தீங்களா, வைஃபையோடைய அந்த மோடுக்கு நீங்கள் போனீங்கன்னா எந்த வைஃபை கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது, அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது டிஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா அதிலே காட்டும், ரெட் கலராக காட்டும். இந்த மாதிரி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கலாம். இந்த லைவ் டிவின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஜியோ செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கீங்க யாருமே இதை அக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜியோ டிவி ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்டர்நெட் மூலிமா ஒர்க் ஆகிற டிவி சேனல்ஸ். ஓகேங்களா, இது வந்து சேட்டலைட் அந்த DTH டிஷ் வைப்பாங்க இல்லையா மேலே, அது மூலிமா ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து DTH ப்ரொவைட் பண்ணுறது இல்லைனால இது ஓப்பன் ஆகாது. இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணால் கூட இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஜியோ 7, ஜியோ கேமு, ஜியோ சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய OTT கொடுத்துருப்பாங்க. ஹாட் ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு. ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காது, மற்ற எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காது, ப்ரைம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து பேசிக் பிளான் தான் போட்டிருக்கோம், அதனால் இருக்காது. யூடியூப்பில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் நல்லா தெளிவாக கிளாரிட்டி நல்லா இருக்கும். இது வந்து HDR10 சப்போர்ட் பண்ணுற செட்டாப் பாக்ஸ், அதனால் வந்து கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும்.
G5 இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷனோட தான் இருக்குது ஓகேங்களா. சிலது நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆப் வேணும் அப்படின்னா ஜியோ ஸ்டோர்னு இருக்கு பாருங்கள், இங்கே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற மாதிரி எல்லா ஆப்பும் கொடுக்க மாட்டாங்க. ஜியோ சம்மந்தப்பட்ட ஆப் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி பாப்புலர் ஆப் எல்லாமே இருக்கும். இது வந்து கூகுள் க்ரோம் கூட இருக்காது ஓகேங்களா. அவங்களுடைய ப்ரௌசிங்ஸ் தான் வச்சுருக்காங்க. யூடியூப் ஆனால் இருக்கும், யூடியூப் இருக்கும். அப்புறம் கூகுள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபோட்டோஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்க அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். அதாவது அந்த ஃபோட்டோஸோடைய அக்கௌண்ட் கேட்கும். அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஜியோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பிளானில் கரண்ட்டாக இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஃபோனில் கூட பார்க்க தேவையில்ல. அதாவது இப்போ என்ன பிளானில் இருக்கீங்க, எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து இதில் காமிச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ ஃபைபர் எப்போ எக்ஸ்பிரி ஆக போகுது, ப்ளஸ் வந்து அதோடைய எத்தனை அதாவது இது வந்து லிமிட் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. இப்போ வந்து பேக்கப் பிளான் அப்படி சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்கோம். பேக்கப் பிளான் அப்படின்னா 5 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளான் நம்ம எடுத்துருக்கனால லிமிட் கொடுத்துருக்காங்க. 5 மாதத்துக்கே வந்து 4.8 GB தான் கொடுத்துருக்காங்க. இது பத்தாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஆக்டில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இது நான் யூஸ் பண்ணி செக் யூசேஜ்னு இருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன எம்பி எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் காட்டும். நீங்கள் யாருக்காவது கால் பண்ணியிருக்கீங்களா, ஏன்னா இது வாய்ஸ் கால் அன்லிமிட்டடாக இருக்கு இல்லைங்களா. அதனால் வந்து கால் யாருக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் காட்டும். இது செக் பண்ணிக்கலாம். மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டேட்டா அண்ட் கால்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைடு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் யார் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் காட்டும். 14 OTT சொன்னாங்க இல்லையா, 14 OTT வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன OTT கொடுப்பாங்க அப்படின்னு ஷோ ஆகும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாப்புலரான OTTயும் கொடுத்துருப்பாங்க. எல்லா OTTயும் அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 14 OTT கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸும் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பேசிக் பிளான் அப்படிங்கிறதுனால அது 2 மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பில் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடில் காட்டும் ஓகேங்களா. நீங்கள் பார்த்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 386 ரூபா பக்கம் இருக்குது, அதை நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மை டிவைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு வைஃபைல அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து வைஃபை செட்டிங் வந்து பாஸ்வேர்டு செட்டிங் இதெல்லாம் இதிலே மாற்றிக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி இதில் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வைஃபை கனெக்ட் ஆகிருக்கிறத வந்து பிளாக் பண்ணோம் அப்படின்னா கூட இது வழிமா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை கூட இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பேமெண்ட் எவ்வளோ நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்ன டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ டிவி சேனல்ஸ் வந்து இது செக் பண்ணி பார்த்துருவோம். ஜியோ டிவி ப்ளஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு உடனே வந்து ஓப்பன் ஆகிடும் என்னென்ன டிவி சேனல்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ டிடிஹெச் பழகினவங்க இது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி இப்போது சேனல் கைட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஃபில்ட்ரு பைன்னு மேலே இருக்கும் ஓகேங்களா. ஃபில்ட்ரு பை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா தமிழ் சேனல்ஸும் இதில் வந்து வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லா தமிழ் சேனல்ஸும் இதில் வந்து வந்துடும். நீங்கள் வந்து அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில சேனலாக வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில சேனல்லாம் வந்து இப்போ சன் டிவிலாம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து சன் நெக்ஸ்ட்டில் போய் தான் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நான் சன் டிவி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து சன் டிவி இருக்குங்களா, இது சன் டிவி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இப்போ வந்து லைவாக போவோம். ஆனால் பட் வந்து சன் நெக்ஸ்ட்டில் போய் ஓப்பன் ஆகும். நீங்கள் அடுத்த சேனல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா. நீங்கள் வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த சேனலே ஓப்பன் பண்ண முடியும். இது கூட பரவாயில்ல. ஒரு சில சேனல்லாம் இப்போ விஜய் டிவின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, விஜய் டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது ஒரு சில டைமில். இப்போ ஹாட் ஸ்டாரில் போய் தான் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. இப்போ வந்து விஜய் டிவி வந்து அவைலபிலிட்டி இல்லை. விஜய் டிவிலாம் வந்து இப்போ பேக் வந்தீங்கன்னா நீங்கள் விஜய் ஹாட் ஸ்டாருக்கு வரும். ஹாட் ஸ்டார்லேருந்து வெளியே எக்ஸிட் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இன்னும் ஒரு சில சேனல் இப்போ G5லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா G5லாம் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஆட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் தான் போகும் ஓகேங்களா. ஜி தமிழ் HD. இப்போ நீங்கள் வெளியே வரணும் இல்லை வேறு சேனல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் G5 அந்த OTT இருக்கு இல்லையா, அதுலேருந்து
வெளியே வந்தால் தான் நீங்கள் வெளியே அந்த ஜியோ டிவி ப்ளஸுக்கே வர முடியும். இப்போ அந்த எக்ஸிட்லாம் கேட்கும், இதெல்லாம் கொடுத்து வெளியே வரணும், வந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இதில் ஒரு அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சன் டிவியில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் இப்போ போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க, இப்போ ஆட் போயிட்டுருக்குதுன்னா நீங்கள் 2.5 மணி நேரம் வரைக்கும் பேக்கில் வந்து பார்த்துக்கலாம், அப்படியே ரிவர்ஸ் வரலாம். நீங்கள் வந்து 2.5 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன சேனல்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம் ஓடுதுன்னு. ஆனால் லைவில் இருக்கும்போது ஆடை ஸ்கிப் பண்ண முடியாது, ரிவர்ஸ் வேணால் வந்துடலாம், 2 மணி நேரம் வந்து முன்னாடி வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா ஓடிடியும் இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுனால எல்லா ஓடிடியும் ஓப்பன் ஆகும், அதை நம்ம செக் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஓப்பன் ஆகும். யூடியூப் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் யூடியூப்பில் வந்து எல்லா கிளாரிட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும், நம்ம நார்மலாகவே ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லைவ் டிவி பார்க்க மாட்டீங்க, நான் யூடியூப்பு அப்புறம் வந்து ஓடிடி தான் நான் அதிகமாக வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது நீங்கள் சஜஷன் இது எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓடிடியும் யூடியூப் அக்சஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் வந்து நீங்கள் லைவ் டிவி பார்ப்பேன், சன் டிவி பார்ப்பேன், இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இது செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சில சேனல் டக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே பார்த்தோங்களா, இதில் இவ்வளோ விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஜியோ செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.